என்னதான் ஹெல்த்தின்னு கதையா பேசிக்கிட்டாலும் இந்த காஃபியை விட முடியலையேப்பா. ஒரு கிளாஸ் காஃபியை ஜம்முன்னு குடிச்சிட்டு அப்புறமா வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்காய் துருவிட்டே காஃபி குடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காவையும் தட்டைப்பயிறு இருக்குல்ல அதையும் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு சூப்பரா ஹெல்த்தியான ஒரு குழம்பு வைக்க போறோம். அதை கூட்டுன்னு கூட சொல்லிக்கலாம், சூப்பரா இருக்கும். தோசை இட்லின்னு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம், அட்டகாசமா இருக்கும். அதுக்காக ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் வெளுத்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக தேவையான அளவுக்கு தேங்காவோட 2 பல் பூண்டு, கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ப வத்தல் பொடி போட்டு இது பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல நான் இந்த கழுவி வச்சிருந்தேன் இந்த தட்டைப்பயிறு, அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த மஞ்சள் பூசணிக்காய், காய்கறி எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ள ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா குழையிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிச்சு விட்டுறலாம், அவ்வளவுதான். இது கூட்டு கறின்னு என்னன்னாலும் நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. இதுக்கு ஒரு சாப்பாடுக்கு கூட நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். என்னதான் அன்ஹெல்த்தியா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலும் ஹெல்த்தியான விஷயங்களையும் கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல்ல ஃபாலோ பண்றது நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது.